ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 9th சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேல இருக்கோம் இல்லையா? எல்லா ஃபர்ஸ்ட் டேலயும் என்ன பார்க்க போறோம்னா கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தான் தெரிஞ்சுப்போம். அந்த வகையில நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது லஞ்சஸ். என்னடா போன 2 சீரீஸ்லயும் லஞ்சஸ் தான் ஃபர்ஸ்ட் டேல கொண்டு வந்த, இந்த வாட்டியும் இதே லஞ்சஸ் கொண்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? போன தடவை பார்த்தது ரெகுலர் லஞ்சஸ், அதுக்கு முதல் தடவை பார்த்தது ஹாஃப் லஞ்சஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லஞ்சஸ் பேரு ரிவர்ஸ் லஞ்சஸ். நின்ற இடத்துல இருந்து காலை பின்னாடி எடுத்து வச்சு உட்காந்துட்டு மேலே எழுந்து வர போறோம். இதுதான் ரிவர்ஸ் லஞ்சுன்னு சொல்றது. ஈஸியா தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க பழகி பார்த்திருக்கீங்க போன 2 சீரீஸ்லனா, இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பழகி பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டோட பண்ணுங்க, அப்ப இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, முதல்ல நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்றேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். சோ பாருங்க, இந்த ரிவர்ஸ் லஞ்ச் எப்படி பண்ணணும்னா, எப்பயுமே இந்த லஞ்சஸ் பண்ணும்போது இடுப்பளவுக்கு காலை பிரிச்சு வச்சுக்கோங்க. க்ளோஸா வச்சுன்னு தயவு செய்து பண்ணாதீங்க, பேலன்ஸ் கிடைக்காது. ஓகே, பிரிச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடா வச்சுக்கோங்க. கோர், அதாவது வயத்து பகுதியை நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும் ஃபுல் பாடிக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இடுப்புல கை வச்சுக்கோங்க, இல்ல இங்க கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்க பேலன்ஸ் கிடைக்குமோ அப்படி கை பொசிஷன் வச்சுக்கோங்க. எனக்கு இடுப்புல தான் பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, பாருங்க. இப்போ எந்த காலை ஃபர்ஸ்ட் பின்னாடி கொண்டு போறோமோ நல்லா ப்ராடா கொண்டு போயிடுங்க. உடம்பு கொஞ்சம் முன்னாடி வரும், பரவாயில்ல. அப்படியே உட்காருங்க. கீழே இந்த கால் டச் ஆகும், இந்த கால் நேரா இருக்கும். நான் சைட்ல பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்படியே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல காலை கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஓகே, இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. காலை பின்னாடி கொண்டு போறேன் ப்ராடா வச்சு. உடம்பு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் வரும், அது கரெக்ட் பொசிஷன் தான். அப்படியே கீழே உட்காருங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த கால் கீழே டச் ஆகும், இந்த கால் ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். மேல எழுந்துருங்க, ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. பின்னாடி போன கால் திருப்பி முன்னாடி வந்துடும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப சைட்ல பண்ணி காமிக்கிட்டா பாருங்க. காலை பிரிச்சு வச்சுக்கிறேன், ஒரு காலை பின்னாடி வைக்கிறேன், அப்படியே உட்காருவேன். அப்போ இந்த கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இந்த காலோட முட்டியானது பாதத்து விரலுக்கு தாண்டி முன்னாடி போக கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படியே இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா எழுந்துருங்க. ஓகே, எந்த காலை பின்னாடி வச்சோமோ அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்த கால் பண்ணுவோமா? சோ பாருங்க, இந்த காலை கொண்டு போறேன், அப்படியே கீழே உட்கார்றேன். இப்ப பாருங்க, எழுந்துக்கிறேன், வந்துடுறேன். ஓகே, தட்ஸ் இட். இப்ப ஃபாஸ்டா பண்ணி பார்க்கலாமா? ஒரு லெக் பின்னாடி. ஓகே, உட்கார்றோம். உட்காரும் போது கொஞ்சம் உடம்பு ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், ஆனா இந்த முட்டி மட்டும் ஃப்ரண்ட்ல போகாம பாத்துக்கணும். எழுந்துக்கிறோம், வந்து. இப்போ அடுத்த கால் பின்னாடி வைக்கிறேன், கீழே உட்கார்றேன், எழுந்துக்கிறேன், ஃப்ரண்ட்ல வர. ஆல்டர்னேட்டா பண்ணலாம். உடம்பு கொஞ்சம் முன்னாடி போனா பரவாயில்ல, கால் முட்டி தான் முன்னாடி போக கூடாது, ஃப்ரண்ட்ல வரும். இந்த கால் பின்னாடி போகும், அப்படியே உட்கார்றேன், எழுந்துக்கிறேன், முன்னாடி. ஓகே, ஸ்லோவாகவும் பண்ணலாம், உங்களுக்கு முடிஞ்சா ஃபாஸ்டாகவும் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா நல்லா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. உட்கார்றேன், இங்கேயே பார்த்து பண்றதால எனக்கு பேலன்ஸ் இல்லை. ஓகே, எழுந்துக்கிறேன், அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணி முடிச்சாச்சு, ரிவர்ஸ் லஞ்சஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 லஞ்சஸோட இந்த லஞ்சுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ஃபுல் லஞ்ச் அண்ட் ஹாஃப் லஞ்சுக்கு மூட்டில நிறைய அழுத்தம் இறங்கும். இந்த பின்னாடி லஞ்ச் பண்ணும்போது மூட்டில அழுத்தம் இறங்காது, ஏன்னா நம்ம வெயிட்ட பின்னாடி பாதி ஸ்பிளிட் பண்ணி அமுச்சிடுறோம். சோ அதனால ஃப்ரண்ட் லஞ்சஸோட ரிவர்ஸ் லஞ்சு மூட்டிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்றாங்க. இது தவிர்த்து என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபுல் காலியும் ஆக்டிவேட் பண்றதால தொடைக்கு நல்ல உறுதியை கொடுக்கும், ஸ்டெபிலிட்டி பேலன்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணும். எப்ப எங்க போனாலும் நமக்கு உடம்ப நல்ல பேலன்ஸ் பண்ண முடியும். அது இல்லாம கோரை டைட்டன் பண்ணி பண்றதால வயிறு சுத்தி இருக்கிற ஃபேட்டையும் மெல்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற அத்தனை பெரிய மசில்ஸும் கால்ல தான் இருக்கிறதால இது ஃபுல் சர்க்குலேஷனே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஹார்ட்டுக்கான எக்ஸசைஸும் கூட இது. இது தவிர்த்து ஹார்ட் எக்ஸசைஸ்னாலே கேலோரிஸ் நிறைய பேர்ன் ஆகும். ஸோ ஓவரால் பாடி வெயிட்டை நம்ம குறைக்க முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த எக்ஸசைஸ், அதுவும் லெஸ் இம்பாக்ட் டு நீஸ்ன்னு சொல்றோம், முட்டிக்கு ரொம்ப கம்மியான அழுத்தம் தான் கொடுக்கும்னு சொல்ற இந்த எக்ஸசைஸை கட்டாயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி தானே ஆகணும். பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் செகண்ட் டே செகண்ட் மூவோட வந்து உங்களை இந்த சீரீஸ்ல பாக்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.